பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இப்பொழுதும் கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, கடந்து செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழ தேவனர் கிருபை செய்ய போறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்ம தேவ வார்த்தைக்கு கடந்து செல்வோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரங்களை ரட்சிக்கப்பட்ட நாளில தேவனுடைய அன்பை ருசி பார்த்துட்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பழைய காரியங்களையும் நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தரை தேடக்கூடியவர்களாக காணப்பட்டு கொண்டிருப்போம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்வில நாம் கர்த்தரை பின்பற்றி வந்திருக்கிற நாம் ரட்சிப்பின் நாளில பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்கிறதா? கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா எப்படி இருப்பானா? புது சிருஷ்டியாய் இருப்பானா? இந்த நாள்ல கூட நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது புது சிருஷ்டிகளாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில நம்ம எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தோம் என்று சொன்னால் பழைய காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போயிடும். நம்ம புது சிருஷ்டிகளாக காணப்படுவோமாம். நம்ம ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்மை விட்டு அகன்று போகும்படியாக அந்த இடத்துல நம்ம அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கையிட்டு புது சிருஷ்டியாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால்தான் நாம் எப்படி இருக்கிறோமா? புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சான். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா பழைய சுபாவங்கள், கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள் எல்லாம் விட்டு அகன்று போகுமாம். துர்குணங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பழைய மனுஷனுக்குள்ளாக தங்கி இருக்கிறது. அந்த காரியங்களை நாம் விட்டு அகன்று நம்ம என்ன பண்ணணுமா? புது சிருஷ்டியாக மாற வேண்டுமாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்த நாம், அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாம், நமக்குள்ளாக பழைய காரியங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. திரும்ப திரும்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னதாக இது நடந்துச்சு, அந்த காரியங்கள் இந்த காரியங்கள் சொல்லிட்டு பழைய காரியங்களே சொல்லி கொண்டு இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா புது சிருஷ்டியாய் மாறக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வாலிப பிள்ளைகளும் நம்ம என்ன பண்ணணுமா? பழைய காரியங்களை கலைந்து விட வேண்டும், பழைய விஷயங்களை மறந்து விட வேண்டும், முன்னானவைகளை நோக்கி நம்ம என்ன பண்ணணுமா? ஓடணுமா? கர்த்தர் நமக்குன்ட்டு நியமித்து வச்சிருக்கிற அந்த ஓட்டத்திலே நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இந்த பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பழசு உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன பண்ணணும்? அழுகி 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 போயிட்டு நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும். ஆகையினால உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற கசப்பான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், முறுமுறுக்கிற காரியங்கள், இது எல்லாவற்றுமே நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அப்படி அகற்றணும் என்று சொன்னால் தேவன் நம்ம இடத்துல வந்து தங்கி இருப்பார். தேவன் எப்பேற்பட்ட இருதயத்தை பார்க்கக்கூடியவர் சொன்னா சுத்தமுள்ள இருதயத்தை, பரிசுத்தமுள்ள இருதயத்தை, அன்பான இருதயத்தை தேவன் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்விலும் கூட காணப்படுகிற எப்பேற்பட்ட காரியங்களை நம்ம அகற்றணும் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால தான் இந்த நாள்ல கூட நம்ம எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு நவமான இருதயத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நவமானம் இருதயம் என்று சொன்னால் புதிய இருதயத்தை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இருதயத்திற்குள்ளாக அவருடைய ஆவியை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆவி எப்பேற்பட்டது என்று சொன்னால் செம்மையான வழியிலே நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது, பரிசுத்தமான பாதைகளை நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கிறது. கல்லான இருதயத்திற்குள்ளாக இப்பேற்பட்ட காரியங்கள் உண்டாகும். தேவனை வெறுக்கக்கூடிய காரியங்கள், கசப்பான காரியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணக்கூடியவராக இருக்க மாட்டார். அந்த இடத்துல தேவன் இல்லாமலேயே போயிடுவார். ஆகையினால உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கசப்பு எப்போ வருது? வைராக்கியங்கள் எப்போ வருது? முறுமுறுப்பு எப்போ வருது?
அந்த நேரங்கள் எல்லாம் என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா, அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா, என் இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும், என்னுடைய இருதயத்துக்குள்ளாக யார் தங்கி இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறாரா, புதிதான உள்ளம் எனக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்குதா, நான் புது சிருஷ்டியா தான் இருக்கிறேனா, இல்ல பழைய காரியங்களை தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் உணரக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்க உள்ளத்துக்குள்ளா புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்ல, அந்த புதிதான ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் புதிய பாதையில கடந்து செல்ல வேண்டும். தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தேவன் அருளக்கூடிய அந்த வார்த்தையினை வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொன்னா, அதிசயமா இருக்கும், அற்புதமாய் இருக்கும், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். ஆகையினால எதை கண்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னு சொன்னா, நீங்க சோர்ந்து போய் நிற்காதீங்க. ஏன்னு சொன்னா, உங்களை வழி நடத்தக்கூடிய கர்த்தரின் கரம் உங்க கூட இருக்கிறபடினாலே பழைய மனுஷன் கலைந்து விட, ஆண்டவரே எனக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளிலும் கூட நீங்க யார் மீதாச்சும் கோபத்தோடும் கசப்போடும் பொறாமையோடும் எரிச்சலோடும் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க, தேவ சமூகத்துல இரக்கத்தை கேளுங்க. கர்த்தர் இரக்கத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம் எபேசியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட வேண்டும். எபேசியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கெட்டு போகக்கூடிய பழைய மனுஷன். பழைய மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னா, நம்மளை கெட்டு போக பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்குள்ளாகத்தான் இப்பேற்பட்ட பாவ காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயமானது தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால், புதியதாக மாற வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்திற்குள்ளாய் காணப்படுகிற எல்லாவித பழைய காரியங்களையும் நாம் விட்டு ஒழிய வேண்டும். அப்படி விட்டோம் என்று சொன்னால்தான் புதிதான ஆவி நம்முடைய இருதயத்திற்குள்ளாக தங்கி இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறி, அப்படி மாறிட்டோம் என்று சொன்னால் புதிய ஆவி நமக்குள்ளாக காணப்பட்டதுன்னா பழைய காரியங்களை எல்லாவற்றையுமே நாம் விட்டு விட்டுருவோம். அப்படியாகத்தான் நம் வேதத்துல வாசித்தோம் என்று சொன்னால், தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, பாவத்தை செஞ்சாரு. பாவத்தை செஞ்சிட்ட பிறகு கூட அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே அப்படியே இருந்து போகவே இல்லை. கர்த்தருக்குள்ளாக மீண்டுமாக வந்து தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்திற்குள்ளாக ஆண்டவரே நான் தள்ளப்பட்ட நிலைமையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக மாறினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவர் பாவத்தில் அப்படியே விழுந்து போய் கடந்து அப்படியே இல்லை, புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். அவருடைய பழைய வாழ்க்கையை அவர் விட்டுட்டு நான் புதிதாக மாற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமாகத்தான் தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவருக்கு பிரியமாக என்ன பண்ணாருன்னு சொன்னா, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னை இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அதற்கு முன்னதாக இருந்த ராஜாவை கர்த்தர் தள்ளி என்ன பண்ணாருன்னு சொன்னா, இவரை தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் சொன்னா, அவருடைய பாவங்களை அறிக்கைட்டார். இந்த நாள்ல கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய எல்லாவித பாவங்களையும் எல்லாவித காரியங்களையும் உங்களை விட்டு அகற்றுங்க. வேற யாரும் வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, அந்த காரியங்களை இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்ல மாட்டாங்க. தேவ வார்த்தை தான் நமக்கு போதிக்கும். இந்த தாவீதுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் ஊழியக்காரர் மூலமாக போதிக்கப்பட்டது. அதனால அவர் உடனே என்ன பண்ணாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால இந்த தாவீதை போல ஆண்டவரே நவமான இருதயத்தை நான் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே என்னில காணப்படுகிற இப்பேற்பட்ட காரியங்களை என்னை விட்டு அகலும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் அதை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு சாட்சியை சொல்ல காரணம், அவர் பழைய காரியங்கள் எல்லாவற்றையுமே விட்டு விட்டார். இந்த நாள்ல கூட தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சியை பெற வேண்டும், உங்க சபையில ஒரு சாட்சியை பெற வேண்டும், நீங்க வாழக்கூடிய இடத்துல ஒரு சாட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா பழைய காரியங்களையும் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இந்த தாவீது மாறினது போல நானும் மாறத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் அதை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தாவீதை போல என்னுடைய உள்ளம் புதிதாக மாற, ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றதாக நான் மாற என் தேவன் நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எபேசியரின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம்
31 இப்படியாக சொல்லுகிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவரை விட்டு நீங்கினால்தான் அவன் புது சிருஷ்டியாக மாற முடியும். அவங்க ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, புது சிருஷ்டிகளாய் மட்டும் இல்லாதபடிக்கு சாட்சிகளாய் இருப்பாங்க. எந்தவித கசப்பான கோபம், முறுமுறுப்பு, துர்க்குணம் எல்லாம் நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக தான் இருக்கிறது. அதனால தான் இருதயம் தான் புதுசாக மாற வேண்டும். ஒரு மனுஷன் புதுசா மாறணும்னு சொன்னா வெறும் நம்முடைய அலங்கரிப்பு மட்டும் மாறினா போதாதுங்க. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். இருதயத்திற்குள்ளாகத்தான் தேவன் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அந்த இருதயத்திற்குள்ளாக இப்பேற்பட்ட காரியங்கள் என்னில இராதபடிக்கு வைராக்கியத்தோடு யார் மீதாச்சும் இருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்க மீதோ, உற்றார் மீதோ, உறவினர் மீதோ, அப்பா மீதோ, அம்மா மீதோ கசப்போடு கோபத்தோடும் இருக்கிறீங்களா? இப்பேற்பட்ட காரியங்களை என்னை விட்டு நீங்கும்படியாக கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட அநேகருக்கு புதுமை போல நீங்க காணப்படணும்னு சொன்னா இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இராதபடிக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்தோம் என்று சொன்னால்தான் அந்த காரியங்களை அதை விட்டுட்டு போனோம் சொன்னா நம்ம அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்தாதான் அந்த காரியங்கள் நம்மளை விட்டு போகும். ஆகையினால ஆண்டவரே, நானும் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நம்முடைய கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆவியானவரே, என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி புதிய பாதையில் ஆண்டவரே என்னை நடத்தும் என்று கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் அதை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாக நம்முடைய எல்லா பாவங்களும் தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ளாக நம்ம அறிக்கையிட வேண்டுமாம். நம்முடைய பழைய மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதா? ஊழியம் செய்யக்கூடாது. ஆகையினால மாம்ச கிரியைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவரே என்னை விட்டு நீங்கும்படியாக உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை தர வல்லமையுள்ளவராக இருக்கிற. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். பாவ சரீரம் ஒழிந்து போகணும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு காரியங்களும் நம்ம விட்டு போகும் பொழுதுதான், நம்மளுடைய பழைய காரியங்கள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கி போகும் பொழுதுதான் அநேகருக்கு நம்ம எப்படி இருப்போம் சொன்னா புது சிருஷ்டியாய் காணப்படுவோம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரே என்னுடைய பாவ சரீரம் ஒழிந்து போக ஆண்டவரே, நான் ஆண்டவரே அப்பா எப்போ ஞானசனம் பெற்றனோ, ஞானசனம் பெறும் பொழுதே என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டது போல மீண்டும் அந்த பாவங்கள் என்னை பின்தொடராதபடிக்கு என் தேவன் நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால கூட தான் இந்த நாளிலும் கூட ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல புதுசாய் நான் மாற, அநேகருக்கு புதுமை போல இருக்க, அநேகருக்கு ஆண்டவரே நான் சாட்சியாய் இருக்க, அந்த தாவீதை போல ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரை கட்டி எழுப்பப்பட தேவனீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அளிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் நீர் எங்க கூட இருந்த ஆண்டவரே அப்பா எங்களை புது சிருஷ்டிகளாய் மாற்ற போறதற்காய் நன்றி. உம்முடைய தயவின் கரம் தாமே எங்க கூட இருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இப்பேற்பட்ட பழைய காரியங்களை ஆண்டவரை விட்டு விடணும்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டுவிடத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். புதிதான ஆவியை கர்த்தர் கட்டளையிட போறதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.